பொண்ணுங்களெல்லாம் வந்துட்டு சைட் அடிச்சிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் கொன்னுடுவான். பிகாஸ் குடிச்சு குடிச்சு அவங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லாம போச்சுன்னா நம்ம எங்க போறது? அப்ப அதனால தான் இந்த கள்ள தொடர்பு வேற இன்னும் அந்த ஒரு நீட் இல்லைன்னா பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க? தனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தன் கூட ஒர்க் பண்ணது இது செகண்ட் மூவி. எங்க போறது? அப்பா அம்மா கிட்ட போக முடியாது. லவ் பண்ணிட்டு நம்ம திருப்பி வந்துட்டோம். நான் எப்படி போறது திருப்பி? ஐ டோன்ட் ஹேவ் an option. எனக்கு ஆப்ஷனே இல்லை. மேலே படுத்து அவர் முடியல வாமிட் எடுக்கிற அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான சீன்ஸ். ஏன்னா 2 ஹீரோயின்ஸ் நல்லா அழகா பண்ணிடுவாங்க. பட் இந்த உடம்ப வச்சு பண்றது பெரிய விஷயம் இல்லை. அதனால அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அவங்களோட சிஸ்டர்னா, ஸோ என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு செவிட பொண்ணு. எவ்ரிடே குடிச்சிட்டு வந்து படுக்கிற ஹஸ்பண்ட் பக்கத்துல அவன் நீங்க பாத்தீங்க இல்லையா மூவி? ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்? அதுல கிளீனா இருக்கு மெசேஜ். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்? ஒரு லவ், ஒரு அஃபெக்ஷன். பேசுனா அவன் எப்பவுமே ட்ரிங்க்ஸ்ல தான் இருக்கான். எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடியில்ஸ், மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791775755. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பார்த்தவங்க எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷோ பார்த்தவங்க தெரியும். நீங்க பிரஸ்ல பார்த்துருக்கீங்க, எனக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்னும் வந்து படம் பார்க்கல. படத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் டைரக்டர் சார் என்ன சொல்லியிருக்காங்க, அவர் என்ன ஃபீல் எதிர்பார்க்குறாங்க, அந்த முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இன்புட்டு நல்லபடியாக வந்திருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய நடிப்பு இன்புட்டு வந்து கண்டிப்பாக பப்ளிக்கில் எல்லாருக்கும், மக்களுக்கும், உங்களுக்கும், மீடியாவுக்கும் எல்லாருக்கும் பிடிக்குன்ற நம்பிக்கையில் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கம்மிங் 12th வந்து உருட்டு விட்டு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அன்றைக்கி தான் நானும் பார்க்க போகிறேன். அவங்களோட சேர்ந்து நல்லா வரணும்னு நினைக்கிறேன். நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கிறேன். அவ்வளோதான். படத்துல வந்து நிறைய மெசேஜ் சொல்லிருக்காங்க. காமெடி நிறைய இருந்துச்சு. சார் கூட நடிச்சது எப்படி இருந்துச்சு? மொட்டராஜன் சார் கூட அவர் நிறைய வில்லனாக தான் பண்ணியிருக்காரு. நிறையா காமெடியும் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த எங்கள் கூட நடிக்கும்போது வந்துட்டு ஒரு காமெடியாகவும் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டோடு நிறையா பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில சீன்ஸு, சில டைலாக்ஸ்லாம் வந்துட்டு நாங்களாம் பேசி போனோம். அது சொல்லுவேன், நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு எங்களுக்கு டெக்னிக்கலாக அவர் சொல்லி கொடுப்பாரு. நிறைய நாங்கள் வந்து எங்களுக்கு டைலாக் கொடுக்குற டைமிங்கில் வந்து நாங்கள் எஃபெக்ட் போட்டு நாங்கள் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அவரை சொல்லவே வேணாம், பாவா தான். இப்போ வந்து பிரஸ் மீட்ல வந்து சொல்றாங்க சார் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்காரு. உங்களுக்கு எப்படி? ஐயோ இல்லைங்க, என்ஜாய்லாம் இல்லைங்க. இப்போது நான்லாம் வந்து 2 செகண்ட் 3 செகண்ட் அந்த ஆற்றுல ஆடுற மாதிரி தாவணி பாடு சட்டை போட்டு ஆடிருப்பேன். அந்த சீன் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக நடித்தோம். ஃபுல்லாக காலில் செருப்பு கிடையாது, அவ்வளோ கஷ்டம். ஆனால் பார்க்குறவங்க 2 செகண்டில் என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படிலாம் இல்லை. நான் அந்த சாங்கில் உருளும் போது ரத்த வந்தி எடுக்கிற மாதிரி அவர் எடுத்திருப்பாரு. அந்த ஷாட்டை வந்து நாங்கள் அது 4-5 ஷாட்டு போச்சு. நான் மேலே படுத்து அவர் முடியல வாமிட் எடுக்கிற அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான சீன்ஸ். ஏன்னா 2 ஹீரோயின்ஸ் நல்லா அழகாக பண்ணிடுவாங்க. பட் இந்த உடம்ப வச்சு பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அதனால் வந்து மக்களுக்கு வந்து நாங்கள் அழகாக காட்டியிருக்கிறோம். அதனால் அவங்களுக்கு அது ஈஸியாக தெரியுது. பிகாஸ் நாங்கள் நடிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடித்தோம். தேங்க்யூ ஸோ மச். உருட்டு படத்துல 3 ஹீரோயினா நடிச்சிருக்கீங்க. அதுல ஒண்ணா நடிச்சிருக்கீங்க. நடிச்சது எப்படி இருந்துச்சு? எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ஹேமலதா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு 2 மூவி ஒர்க் பண்ணும்போது. சீக்கிரமாக ஷூட்டிங் முடிஞ்சிருச்சே அப்படிதான் இருந்தது. ஸோ நல்ல ஒரு டீம். ஸோ அந்த டீமுக்காக ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் சாங் ரெண்டுமே சூப்பராக வந்திருக்கு. எங்கள் சாங் ஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி வந்து தீனா சார் வந்து மேக் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா வந்துட்டு சென்டர் ஆஃப் பார்ட் வந்து என்னை வச்சு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அஷ்மிதாவை காட்டிலும் நான் வந்து இப்போதைக்கு ரன்னிங்கில் இப்போ தான் வந்து அப்கமிங் ஆக்டர். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு தீனா மாஸ்டர். அண்ட் என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு செவிடு கேரக்டர் மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டும் நீங்கள் பாருங்கள். கம்மிங் 12th ரிலீஸ் ஆக போது. எல்லாருமே தேட்டருக்கு வந்து மூவி பார்த்து சப்போர்ட் பண்ணணும். அண்ட் அத்தானுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அத்தான் கூட ஒர்க் பண்ணது இது செகண்ட் மூவி. மொட்டராஜேந்திரன் சார் அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப காமாக, ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு ஷாட்டுமே வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். எல்லாருமே எந்த ஒரு ஈகோ யாருமே கிடையாது. ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து. அஷ்மிதானா, பாஸ்கர் சாரும் நானும் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் மூவி நான் ஹீரோயினாக பண்ண மூவியில் அவர் வந்து கேமராமேன்.
ஸோ அந்த மூவியிலேருந்து நாங்கள் ஃபாலோஅப்பில் இருந்து ஸோ அவர் ஸ்டோரி எழுதுனது இந்த மாதிரி மூவி எடுக்க போகிறேன்னு டிஸ்கஸ் பண்ணது ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு நாங்கள் 15 இயர்ஸ் வந்து ஜேர்னி பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு 2 மூவி வந்து ஸ்க்ரீன் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு பாஸ்கர் சார். ஸோ இதே மாதிரி நல்ல மெசேஜ் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்டோரியாக மக்களுக்கு கொண்டு வரணும். ஆல் தி பெஸ்ட் பாஸ்கர் சார். அவரோட எல்லா மூவிலையும் நான் ஒர்க் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். படத்துல நிறைய கிளாமர் இருந்தாலும் உங்களோட காமெடி ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்குல்ல, ஆமாம், அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது நான் இது வரைக்கும் காமெடிலாம் பண்ணதில்லை. அண்ட் நிறைய மூவிஸும் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ காமெடின்னு இது இருக்கும்போது என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு ரீச் இருக்கும். எல்லாருமே ஒரு நேம்க்காக தானே ஓடிட்டு இருக்கோம். ஸோ இதில் ஒரு நேம் கிடைக்கும், இந்த சாங் மூலிமா ஒரு நேம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். முரளிதரன் சார் வந்து நல்லா வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அது ஒரு கேரக்டர் தான். ஸோ மனசில் எதுவுமே கிடையாது. வெரி ஸ்வீட் பர்சன். ஸோ மனசில் அவருக்கு எதுவுமே கிடையாது. ஆக்டிங்கில் 100% அவர் கொடுத்துருக்காரு. நாங்கள் 3 பேரும் ஆக்டிங்கில் 100% ஒய்ஃபாக நடிச்சிருக்கோம். ஸோ அதனால் இவ்வளோ லவபிளாக வந்திருக்கு. கலர்ஃபுல்லா இருக்குல்ல, அதுக்காக அதனால் அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அவங்களோட சிஸ்டர்னா. ஸோ என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, ஏன்னா ஒரு செவிட பொண்ணு. ஸோ அதனால் வீட்டோடு கல்யாணம் பண்ணிக்கலாம் தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க செகண்ட் ஒய்ஃபாக. தேர்டு அஷ்மிதா, நாங்கள் வளர்த்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணை நாங்கள் வெளியில் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நாளாதான் ட்ரை பண்றாரு. நாலாவது வர்ற பொண்ணுங்களெல்லாம் வந்துட்டு சைட் அடிச்சிட்டு இருக்காரு. அவ்வளோதான், கொன்னுடுவான். அப்பெல்லாம் விட மாட்டோம். ஸோ நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட ஒவ்வொரு சீனு பாஸ்கர் சார் எங்களுக்கு வந்து சீன்ஸ் சொல்லவே இல்லை. இன்னைக்கு இந்த சீன் தான் எடுக்க போகிறோம், ஆனால் ஸ்டோரி சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு இந்தந்த ரோல் வரும், இவங்களோட நேம், இவங்களோட தங்கச்சி, இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும், அதை மட்டும் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு ஆளெல்லாம் வந்துட்டு கரெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்து தெரியாது, ஒவ்வொரு சீனில் இப்படி வரும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. அண்ட் ரித்து வந்து ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் மூவி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய மூவி ரித்துக்கு வரணும். இல்லை ரித்து, ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரித்து வந்து ஒரு ரவுண்ட் வரணும். நல்லா பண்ணியிருக்காங்க. புது பொண்ணு நம்ம தானே சப்போர்ட் பண்ணணும். ஸோ எல்லாருமே தேட்டரில் வந்து மூவி பாருங்கள். அண்ட் அப்கமிங் நானும் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கேன், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ, ஸோ என் பேர் ரித்விகா ஸ்ரேயா. ஸோ நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். திஸ் இஸ் மை டெபியூ மூவி. ஸோ நீங்கள்லாம் படம் பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லணுன்னா ரொம்ப மிக்ஸ்டான ஒரு எமோஷன்ஸ். ஏன்னா பயம் இருந்துச்சு, பண்ண முடியுமா பண்ண முடியாதா, ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். டென்ஷன்ஸ் இருக்கும். லைக் சம்டைம் டேக் போகலண்ணா, ஃபர்ஸ்ட் டேக் ஓகே ஆகலைண்ணா, செகண்ட் டேக் ஓகே ஆகலை, தேர்ட் டேக் அட்லீஸ்ட் ஓகே ஆகிடணும் அந்த பதப்பு. பிகாஸ் ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் காசு இருந்துச்சு, பேஷன் இருந்துச்சு. ஸோ அது வாய்ப்பு கிடைச்சிச்சு, அது நல்லாவே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டேரக்டர் சார் ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரியலி வண்டர்ஃபுல் அண்ட் கிரேட். ரொம்ப அழகாக இருந்துச்சு. கடைசியா ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லிருக்கீங்க. ஆமா. உங்களுடைய கேரக்டரும் ரொம்ப வெயிட்டா இருக்கு. ஆமா. சோ அது எப்படி இருந்துச்சு? ஷூட்டிங் எப்ப எப்படி இருந்துச்சு? ஷூட்டிங் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் ஷூட்டிங்கில் நான் மெயின் ஆன ஒரு ஸ்பாட்டு தான் எனக்கு கிளைமேக்ஸ். அது வந்து 4.5 hours ப்ராக்டிஸ் போச்சு. ஆன் ஸ்பாட்டில் டைலாக் எடுத்துச்சு கையில். அது எனக்கு ஒரு டெபியூ ஆர்டிஸ்ட் நைட் 12 o'clock to 4 o'clock மிட் நைட் மட்டும் ஷூட் பண்ணோம். ஸோ அது வந்து டைரக்டர் சார் உன்னால் முடியும் பண்ணு ரித்து முடியும்னு சொல்லி ஒன்றும் நான் எப்படி சொல்லணும், அது உள்கொண்டேன். லைக் கம்ப்ளீட்டாக இப்போ எனக்கு அந்த சுச்சுவேஷன் வந்துச்சு, நான் என்ன பண்ணுவேன்? ஐ ஹேவ் டு. அதுக்கு இப்போ நான் எங்கே போகிறது? அப்பா அம்மா கிட்ட போக முடியாது. லவ் பண்ணிட்டு நம்ம திருப்பி வந்துட்டோம். நான் எப்படி போகிறது திருப்பி? ஐ டோன்ட் ஹேவ் அன் ஆப்ஷன். எனக்கு ஆப்ஷனே இல்லை. அதனால அந்த கேரக்டர் உள்ள இறங்கி அதை ஃபீல் பண்ண வச்சாரு. ஸோ இட் வாஸ் ரியலி சூப்பரான எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், மறக்க முடியாது. சூப்பரான ஒரு மெசேஜ். குடிக்கிற ஆமா. ஆமா. உங்களுடைய பர்சனலா நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? பர்சனல் அதுதான் ஸ்விக்கி மேம் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் குடிக்குவாங்க. டெஃபினெட்லி ஃபேமிலி ஃபங்க்ஷன், சோஷியல் ட்ரிங்க்ஸ் பரவாயில்ல. ஆனால் படத்தில் நம்ம சொன்ன மெசேஜ் நாங்கள் அந்த மருத்துவமனை எல்லாம் இப்போ எதுக்கு இருக்குங்க? ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் எதுக்கு இருக்கு? பிகாஸ் குடிச்சு அவங்களுக்கு குழந்தை பாகி இல்லாமல் போச்சுன்னா நம்ம எங்கே போகிறது? அப்போ அதனால தான் இந்த கள்ள தொடர்பு வேற இன்னும் அந்த ஒரு நீட் இல்லைன்னா பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அதெல்லாம் வேணாம். அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லையே, அந்த மாதிரியே இல்லையே. எல்லாம் லைக் என்ன 30 years ஆனால் கூட யூ கெட் கிட்ஸ். ஆனால் இந்த வயசு லைக் 24, 25 கூட கஷ்டம், பிள்ளைங்களே ஆகாது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ஜென்ரேஷன் சேஞ்ச். ஸோ அதனால ஐ ஃபீல் லைக் அளவுக்கு மீதி தண்ணி கூட போச்சுன்னா, வாட்டர் கூட போச்சுன்னா ஆபத்து தான். ஸோ படத்துல ஒரு டைலாக் நீங்க தான் பேசுறீங்க, குடியினால தான் கள்ளத்தொடர்பு அதிகமாகுது அப்படின்னு. குடியினால தான் கள்ளத்தொடர்பு. எஸ், அதுதான். எஸ், ஆமா. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஓப்பனா சொல்லணும்னா எஸ், எவ்ரிடே குடிச்சிட்டு வந்து படுக்கிற ஹஸ்பண்ட் பக்கத்துல நீங்க பாத்தீங்க இல்லையா மூவி? ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்? அதுல கிளீனா இருக்கு மெசேஜ். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்? ஒரு லவ், ஒரு அஃபெக்ஷன். பேசுனா அவன் எப்பவுமே ட்ரிங்க்ஸ்ல தான் இருக்கான். ஸோ அந்த மாதிரி நான் வீட்டு விட்டு வந்திருக்கேன், ஃபேமிலியை விட்டு வந்திருக்கேன் அவனுக்காக. ஸோ அது கூட அவன் சப்போர்ட் இல்லைன்னா நான் எங்க போறது? வாட் வில் ஐ டூ?
நீ குடிக்காதேன்னு சொல்ல, ஒரு அளவுக்கு இருக்கு இல்லையா? எனக்கும் ஒரு ஆசை பாசம் ஒரு ஆசை எல்லாம் இருக்கும்ல. ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ, நன்றி.